ரா இருங்க சார். ஒரு நிமிஷம் நான் கிளம்பி கவர் ஆகல சார். கொஞ்சம் பின்னாடி வாங்க சார். சார் கொஞ்சம் பின்னாடி வாங்க சார். இல்லை சார் பேட்டிங் சார் இதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேக்கை வச்சிடும். இருங்க வராங்க சார். எல்லாம் பின்னாடி வாங்கலாம். கொஞ்சம் பின்னாடி சார் எடுக்க முடியாது. இங்கே பாரு இங்கிட்டு தள்ளுற அப்புறம் அங்கிட்டு. ஓகே நீ கிளர் எங்கே சொன்னால் கேட்குறாங்க. எப்படி சார் கொஞ்சம் பின்னாடி எல்லாம் போனால் நல்லா இருக்கலாம் சார். ரொம்ப ஆசை எடுக்கிறேன் சார். எல்லாம் கொஞ்சம் பின்னாடி வாங்க சார். சார் சார் இங்கே வரேன் சார். சார் அனைவருக்கும் வணக்கம். நம்ம புதுக்கோட்டை டவுன் லிமிட்டில் கடந்த 5ஆம் தேதி ஜேஎன் நகரில் ஒரு ஹவுஸ் பிரேக்கிங் ஒன்று நடந்தது. அந்த ஹவுஸ் பிரேக்கிங் சம்மந்தமாக நம்ம புதுக்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் திரு சுகுமார் தலைமையில் ஒரு 3 ஸ்பெஷல் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணி அந்த கேஸ் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் நோக்கத்தில் நாங்கள் வேலையை செஞ்சுட்டு இருந்தோம். அதில் நிறைய சிசிடிவி நம்ம ஃபஸ்ட் அனலைசிஸ் பண்ணதில் நமக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு. இந்த அக்யூஸ்ட் வந்து குற்றவாளி ராம்நாடு மாவட்டத்துலேருந்து இங்கே வந்துட்டு அஃபென்ஸ் பண்ணிட்டு போகிறது மாதிரி நமக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு. அது உடனடியாக நம்ம ஃபஸ்ட்டு காட்டுப்பாவ பள்ளிவாசலும் சுதந்திரபுரமோ சாவேரியபுரமோ அனைத்து பகுதிகளும் ஒரு செக் போஸ்ட் அமைப்பு இந்த மாதிரி குற்றங்கள் நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு எந்த ஒரு ஒஃபென்ஸை பண்ணக்கூடாது அது நோக்கத்தில் நாங்கள் வந்து வெஹிக்கல் செக்கிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம டவுன் ஸ்டேஷன் லிமிட்டில் புதுசாக ஒரு 2-3 இடத்துல வந்து வெஹிக்கல் செக்கிங் ஸ்டார்ட் பண்ணி கிரைம் ப்ரோன் ஏரியாவில் நிறைய பீட் மார்ச் பண்ணிட்டு இருந்தோம். அதனால் நமக்கு லாஸ்ட் 25 டேஸில் எந்த ஒரு கிரைம் அக்கரன்ஸ் நம்ம டவுன் சப் டிவிஷன்லையோ புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் லிமிட்லையோ எதுவுமே நடக்கலை. இந்த கேஸோ நம்ம வந்து சைடு பை சைடு ஃபாலோ பண்ணதுனால இந்த அக்யூஸ்டுடைய ஒரு ஃபோட்டோ கிடைச்சிருக்கு. அது வந்து கடந்த நம்ம ஃபாலோ பண்ணி கடைசி அவர் வந்து லொக்கேட் பண்ணி ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்லேயே அவர் வந்து அக்யூஸ்டு ஏற்கனவே ஒஃபென்ஸில் இன்வால்வ் ஆயிருக்காரு. நம்மக்கிட்டே ஒரு ரகசியமாக ஒரு இன்ஃபார்மர் தகவல் சொன்னார். அதன் அடிப்படையிலேயே நம்ம வந்து இன்னைக்கு நம்ம அவர் அரெஸ்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டி எல்லாம் நம்ம ரிகவரி பண்ணியிருக்கோம். இந்த பராட் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த கிரைம் டீம் காவல் ஆய்வாளர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரிகவரி ஒரு 50 சவரனுக்கு மேலே இருக்கு. ஒரு 80% மேலே டிடெக்ஷன் பர்சன்டேஜ் அண்ட் ரிகவரி பர்சன்டேஜ் இருக்கு. நமக்கு ஜிசிஆர் கேஸ் எதுவுமே பெருசாக பெண்டிங் இல்லை. அதில் ஸ்பெஷல் டீம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சைடு பை சைடு. இது மாதிரி கேசஸில் நம்ம தொடர்ச்சியாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்.
அது வந்து சரி பண்ணியாச்சு. இப்போ கண்ட்ரோல் ரூம்ல அந்த ஸ்க்ரீனை வச்சு நம்ம மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதுவும் சரி பண்ணிக்கலாம். சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு வீடுக்கு நாங்க வந்து ஒரு பேம்ப்ளெட் மாதிரி கொடுத்துட்டு, இந்த மாதிரி வந்து வீட்டு வாசலுக்குள்ளே மட்டும் இல்லை, வீட்டு வாசல் வெளியில வந்து சிசிடிவி வைக்கணும் சொல்லி ஒரு நம்ம அறிவுறுத்தல் பண்ணிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் என்ன ஆகும்னா, நம்ம ரோடு வசதி எல்லாத்தையுமே வந்து சிசிடிவி கவரேஜ் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால நமக்கு இந்த வருஷம் மட்டும் சொல்றேன், ஒரு 2000க்கு மேலே நம்ம சிசிடிவி நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இன்ஸ்டால் ஆயிருக்கு. கண்டிப்பா கொடுக்கணும். கண்டிப்பா. இல்லை, ஸ்பெசிஃபிக்கலாக சொல்லுங்க, நாங்க ரொம்ப கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். எங்க நீங்க ஸ்பெசிஃபிக்கலாக தகவல் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நாங்க வந்து அலோவ் பண்ண மாட்டோம். ஏற்கனவே நாங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறோம். ஏதாவது ஒரு சோஷியல் மீடியால வந்ததோ இந்த மாதிரி நிறைய வாட்டி, இப்போ லாஸ்ட் ஒரு உதாரணமா சொல்ல, அது கீரமங்கலத்துல ஒரு சோஷியல் மீடியால வைரலா இமீடியட்டா கியூஸ் ரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ. சிசிடிவி கேமரா பத்தி சொன்னீங்களா, இண்டிவிஜுவலா வீடுகள் வைக்கணும். இந்த கார்பரேஷன்ல ஏதாவது ஒரு டிமாண்ட் பண்ண தான் சார் வைக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம சொல்றதுனால பண்ணிக்கலாம். கார்பரேஷனும் நல்லா சப்போர்ட் பண்றாங்க. ஒவ்வொரு திட்டத்திலையும் அவங்க வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டினாலும் சரி, வேற ஏதாவது பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ் கட்டினாலும் சரி, ஒவ்வொரு இடத்துல அவங்க வந்து எல்லாருமே சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க. ஆனா என்னன்னா, சிசிடிவி கேமரா பொறுத்தவரை எவ்வளோ இருந்தாலும் அது கம்மி தான். ஓகே, அது ஒரு எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே நம்ம வந்து இப்போ லாஸ்ட் சிசிடிவி கேமராஸ் வந்து சில கொஞ்சம் ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும், புதுசாக நம்ம போட வேண்டியிருக்கும். அதனால வந்து இந்த கண்டினியூஸ் ப்ரோசஸ் தான், நம்ம ஒரு நாளில் முடிக்க முடியாது. லாஸ்ட் இயரில் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து அது வந்து எந்த ரேஷியோவில் போயிட்டு இருக்கு நம்ம ரேஷன் வந்து டேட்டா இல்லை இப்போ, பட்